நான் உங்க நான் பேசுறேன். மகேந்திர சிங் தோனி இவர் பேரை சொல்லி ஸ்டேடியத்துக்குள்ள வந்தாலே ஸ்டேடியமே அப்படி அதிரும். சவுண்டு ஃபயரா இருக்குங்க. ரசிகர் பட்டாலாம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 4 இல்ல 6 பயங்கரமான மேட்சா இருக்க போதுங்க. இன்னைக்கு கண்டிப்பா மேட்ச் வின்னுங்க. அந்த மாதிரி ஸ்டேடியத்துக்குள்ள வருவாரு. பேட்டிங் இவர் கீப்பிங் இல்ல பேட்ஸ்மேன் பயப்படுவாங்க. கிரீஸ் போட்டு கொஞ்ச நாள் கூட விக்கெட் எடுத்துருவாரு. ஃபீல்டிங் அந்த மாதிரி சொல்லி அடிப்பாருங்க. பவுலிங் இந்த மாதிரி போடு, இந்த மாதிரி கேட்ச் வரும் சொல்லி அடிப்பாரு. கரெக்டா விக்கெட் விழுவுங்க. ஐபிஎல்னு சொன்னாவே இவருக்கு ஒரு தனி பட்டாளமே இருக்குங்க. எந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம். சிஎஸ்கேல ஒரு மெயின் பில்லர் யார் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான். இவர் ஐபிஎல்ல இவர் செஞ்ச சாதனை ஒரு 6 விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நிறைய முறை கேப்டனா இருந்தவரும் நம்ம எம்எஸ் தோனி தான். சிஎஸ்கேக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்தவரும் நம்ம எம்எஸ் தோனி தான். இறுதி போட்டி வரை விளையாண்டவரும் நம்ம எம்எஸ் தோனி தான். கடைசி ஓவர்ல நிறைய ரன் எடுத்தவரும் நம்ம எம்எஸ் தோனி தாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல நிறைய தடவை நாட் அவுட் ஆனவரும் எம்எஸ் தோனி தான். ஐபிஎல் நிறைய தடவை விளையாண்டவரும் எம்எஸ் தோனி தான். ஐபிஎல்ல நிறைய பிளேயரை விக்கெட் கீப்பிங்ல ஸ்டிம் பிட் பண்ணவரும் நம்ம எம்எஸ் தோனி தாங்க. और यहाँ रियल टाइम देखिए एमएस धोनी का எம்எஸ் தோனி நிறைய யங் பிளேயருக்கு அட்வைஸ் நிறைய பண்ணுவாருங்க. இந்த மாதிரி பேட்டிங் பண்ணுங்க, இந்த மாதிரி பவுலிங் போடுங்கன்னு சொல்லுவாரு. மகேந்திர சிங் தோனி இவர் கீப்பிங் என்னாலே முன்னாடி நிற்கிற பேட்ஸ்மேனா பயப்படுவாங்க. தெரியாம கிரீஸ் விட்டு நவுந்தா கூட விக்கெட் எடுத்துருவாரு. அந்த அளவுக்கு செம்ம டேலண்டான ஒரு விக்கெட் கீப்பர். இந்தியா டீமோட முன்னாள் கேப்டன், ஐபிஎல் சிஎஸ்கேவோட முன்னாள் கேப்டன். அவர் இன்னமும் ஆடிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கடைசி வரைக்கும் சிஎஸ்கேஸுக்கு ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.